Hi everyone, welcome to Chennai Bikers. Now unga Ram Krish bike. Bike is not just a word, it is an emotion. So அந்த எமோஷன்ஸை நல்லபடியாக பார்த்துக்கணும் இல்லையா? ஸோ அப்போ அந்த பைக்குக்கான சேஃப்டி மெஷர்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. அதில் முக்கியமான சேஃப்டி மெஷர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது ஒன்றும் இல்லை, குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். குளோபல் பொசிஷன் ரொம்ப டெக்னிக்கலாக எதுவுமே கிடையாது, ஜிபிஎஸ். ஸோ நம்ம வண்டியோட லொக்கேஷனை ட்ராக் பண்ண போகிற ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ஜிபிஎஸ் கண்டுபிடிச்ச இயர் பார்த்தீங்கன்னா 1973. இதை கண்டுபிடிச்சது யார் பார்த்தீங்கன்னா, இவன் ஏ கெட்டிங், ராஜர் எல் ஈஸ்டன், பிராட்ஃபோர்ட் பார்க்கின்சன். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஜிபிஎஸ் டிவைஸ் மூவ் LX31 பைக் ட்ராக்கர். இதில் முக்கியமான ஃபீச்சர் இருக்குது. அதில் என்ன முதல் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா, உங்கள் பைக் தெஃப்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து உங்கள் பைக்கை ஆஃப் பண்ணலாம். அதுக்கப்புறமா அந்த பைக்கோட லொக்கேஷனை வச்சு நீங்கள் ட்ராக் பண்ணலாம். இன்னொன்று என்னென்னா, நீங்களே உங்கள் பைக் ஆன் பண்ணுறீங்க ஆஃப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ இந்த டிவைஸை அன்பாக்ஸ் பண்ணி என்னென்ன ஃபீச்சர்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வாங்க இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒயரிங் கிட், இது ரிலேன்னு சொல்லுவாங்க. தென் டிவைஸ், நான் சொன்ன டிவைஸ் இது தான். ஸோ இது மூலிமா நம்ம எல்லாமே ட்ராக் பண்ண போகிறோம். அண்ட் தென் இது பார்த்தீங்கன்னா இதோட கேஸ். ஸோ ஒயரை ட்ராக் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் இது யூசர் மேனுவல்ஸ். ஸோ இந்த டிவைஸில் முக்கியமான ஃபீச்சர்ஸ் நிறையவே இருக்குது. அதில் இருக்கிற ஒவ்வொரு ஃபீச்சரும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைவ் ட்ராக்கிங். லைவ் ட்ராக்கிங் போது நம்ம வண்டி எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம ஈஸியாக ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ தென் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஹிஸ்டாரிக் ட்ரிப் ரிப்ளே. ஸோ இது நம்ம 1 மந்தோட டேட்டா, இல்லை நான் நேற்று என்ன நம்ம எங்கே ட்ராவல் பண்ணோம் அப்படின்ற ஒரு டேட்டா நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் டெய்லி டிஸ்டன்ஸ் ட்ராவல், நம்ம எவ்வளோ தூரம் ஒரு நாளைக்கு ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு டேட்டாவும் நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஷேர் யுவர் லைவ் லொக்கேஷன், உங்களோட வண்டி லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் இன்னொருத்தருக்கும் ஷேர் பண்ணிக்கலாம். இமோபிலைசேஷன் அப்படின்னு ரொம்ப ஒரு முக்கியமான ஃபீச்சராக இருக்குது இந்த டிவைஸில். அது பார்த்தீங்கன்னா இந்த ரிலே மூலயமா தான் நம்மளால் ஆன் ஆஃப் பண்ண முடியும். அது எப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி வண்டி தெஃப்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே உங்களால் வண்டியை ஆஃப் பண்ண முடியும். அதுக்கப்புறமா இக்னிஷன் ஆன் ஆஃப் அலர்ட்ஸ். வண்டி தெஃப்ட் ஆனால் மட்டும் நோட்டிஃபிகேஷன் வராது, நீங்கள் வண்டி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணும்போதும் இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு இந்த ரிலே மூலமா வரும். டிவைஸ் அன்பிளக்ட் அலர்ட்ஸ். டிவைஸ் அன்பிளக்ட் அலர்ட்ஸில் உங்கள் வயரை யாராவது அன்பிளக் பண்ணாங்க அப்படின்னா, இல்லை கட் பண்ணாலும் உங்களுக்கு அலர்ட்ஸ் வந்துட்டு இருக்கும். அப்புறமா ஓவர் ஸ்பீடிங் அலர்ட்ஸ். ஓவர் ஸ்பீடிங் அலர்ட்ஸ் போது உங்களோட வண்டியோட ஸ்பீடை நீங்களே செட் பண்ணலாம். ஒரு 60 கிலோமீட்டர் தான் என் வண்டி போகணும் அப்படின்னா நீங்கள் 60 கிலோமீட்டர் ஸ்பீட் செட் பண்ணிட்டு 60 ஸ்பீட் கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு அலர்ட்ஸ் வரும். அண்ட் இது வாட்டர் ப்ரூஃப் டிவைஸ் அண்ட் லோவர் பவர் கன்சம்ஷன். இந்த டிவைஸில் இன்பில்ட் சிம் கார்டு இருக்குது. இப்போ நான் சொன்ன டீடைல்ஸ் எல்லாமே நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா மூவ் ஆப். இந்த மூவ் ஆப் மூலமா நம்ம பைக் எங்க இருக்குன்னு ட்ராக் பண்ணிக்கலாம், அண்ட் இன்க்ளூடிங் ஆன் அண்ட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன்ஸ். இந்த மூவ் ஆப்ல நமக்குன்னு ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துருவாங்க, அது மூலமா நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப் பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு அண்ட் ஐபோன் ரெண்டுத்துலயுமே இருக்கு. இந்த கம்ப்ளீட் டிவைஸை நம்ம ஃபிக்ஸ் பண்றதை விட இந்த கம்பெனியோட ப்ரொஃபஷனல்ஸ் ஃபிக்ஸ் பண்றது தான் அட்வைசபிள். இந்த ஆப்பை பத்தின கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷன் ப்ரொஃபஷனல்ஸ் கொடுக்கறத பார்க்கலாம். ஜஸ்ட் இதுதான் ஹோம் பேஜ் ஆக்சுவலி டிவைஸோட ஹோம் பேஜ். இது மூவ் ஆப்னு சொல்லிட்டு ஒரு ஆப் ஆக்சுவலி இருப்பாங்க. மூவ்னு சொல்லிட்டு ஒரு ஆப், அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் நம்ம டிவைஸும் இன்ஸ்டால் பண்ணி கான்ஃபிகர் பண்ணி இருக்கும் போது இப்போது வண்டியில் இக்னிஷன் ஆஃப் பண்ணியிருக்கு. ஆக்சுவலி இப்போது பைக்கில் பார்த்தீங்கன்னா இக்னிஷன் ஆஃபில் இருக்கும் போது இதுதான் ஹோம் பேஜ். ஜஸ்ட்டு இது வெஹிக்கிள் நம்பர் கீழே ஷோ ஆகும். அதை ஓப்பன் பண்ணோன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று ஆன்லைன், வெஹிக்கிள் ஆன்லைனில் இருக்குன்றது இன்டிமேட் பண்ணோம். ஜஸ்ட் கிலோமீட்டர்ஸ்ன்றது எப்போ வண்டியை ட்ரைவ் பண்ணுறோமோ அந்த டைமில் மட்டும் கிலோமீட்டர்ஸ் உங்களுக்கு 20, 30, 40 சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். திருப்பியும் உங்களுக்கு வண்டி எப்போ ஸ்டாப் பண்ணுறாங்களோ அப்போது திருப்பியும் லோ ஆகிட்டு வந்துடும். ஸோ அது உங்களுக்கு இன்டிமேட் பண்ணும். தென் இது டிவைஸில் இருக்க பேட்டரியோட கெப்பாசிட்டி கனெக்டிவிட்டியில் இருக்குது. ஸோ இது லோ ஆகுதுன்னும் போது பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் ப்ராப்ளமாக இருக்கலாம், ஸோ சம்திங் இருக்கலாம். மேக்ஸிமம் அது ஆகாது. ஜஸ்ட் இது உங்களோட நாலேஜ் தான் சொல்கிறேன். தென் இக்னிஷன் ஆஃபில் இருக்குது. இப்போது கீ ஆஃப் பண்ணியிருக்கும் போது இது ஆஃப் மட்டும் தான் இன்டிமேட் பண்ணோம். தென் பார்த்தீங்கன்னா இது ஸ்டாப்டு. இன்ஜின் எப்போல்லாம் கீ ஆஃப் பண்ணியிருக்கோமோ அப்போல்லாம் ஸ்டாப்டுன்னு மட்டும் தான் இன்டிமேட் பண்ணோம். தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் இங்கே கீழே லைவாக இருக்குது, லைவ் லொக்கேஷன் இது. தென் இப்போ நம்ம இன்ஜின் அதை ஆன் பண்ணுறோம். இக்னிஷன் ஆன் பண்ணியிருக்கோம். இக்னிஷன் ஆன் பண்ணால் இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போது இக்னிஷன் ஆன்றது இன்டிமேட் பண்ணோம். இது இக்னிஷன் ஆன் வரும், இங்கே ஹைடில் வரணும். ஹைடில் வந்துடுச்சு. தென் இக்னிஷன் ஆனில் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம இமோபிலைசேஷன் பண்ணியிருக்கோம் இதில். ஸோ அப்படின்னும் போது உங்களுக்கு இமோபிலைசேஷன் இது மேலே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இது கொடுத்தோன்னா இமோபிலைசேஷன் ஆப்ஷன் வரும். தென் இப்போது அதுக்கு முன்னாடி அலார்ம்ஸ் பார்த்துக்கலாம். அலார்ம் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் கொடுத்தோன்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா
டிவைஸ் அன்பிளக் பண்ணால் அலர்ட்ஸ் வரும்னு. ஸோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் தான் இருக்குது. ஐடியல் மோட், இக்னிஷன், ஓவர் ஸ்பீடிங், ஸ்டாப், இந்த மாதிரி ஜியோ ஃபென்சிங்கும் இருக்குது இதில். தென் இதில் நம்மளுக்கு வேணும்னா நம்ம மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் கூட பண்ணிக்கலாம். அன்பிளக் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு என்ன மொபைல் நம்பர் வேணுமோ, இப்போ மெயில் ஆப்ஷன் இருக்குது, ஆப் நோட்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ இதில் என்ன நம்பர் வேணுமோ அந்த நம்பர் மட்டும் SMS நோட்டிஃபிகேஷன் கொடுத்துடலாம். ஜஸ்ட் நம்பரை நம்ம டைப் பண்ணிக்கலாம். என்ன நம்பர் வேணுமோ கொடுத்துட்டு சேவ் கொடுத்தோன்னா அந்த நம்பருக்கு அலர்ட்ஸ் வந்துடும். எனி நம்பர் அதை கொடுத்துக்கலாம். சேவ் கொடுக்கணும். சேவ் கொடுத்ததுக்கப்புறம் தான் அது அப்டேட் ஆகும். தென் ஐடியல் மோட், இக்னிஷன் கொடுத்தோன்னா இக்னிஷனில் தான் நான் சொன்னது போத்து, இக்னிஷன் ஆன் ஆஃப் போத்து. சில பேர் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வேண்டாண்டுவாங்க, ஏன்னா எப்போ பார்த்தாலும் அலர்ட் வந்துட்டுருக்குன்னு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா சில பேர் எனேபிள் பண்ண மாட்டாங்க அதை. ஸோ இது டிசபிளாக தான் இருக்கும். போத் கொடுத்தோன்னா நம்ம ஆன் பண்ணுறாங்க, ஆஃப் பண்ணுறாங்க, எந்த டைம் பண்ணாலும் உங்களுக்கு அலர்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் ஆப்ஷன். இது வேணும்னா மெயில் வேணும்னா பண்ணிக்கலாம், இல்லைனா வெறும் SMS மட்டும் நம்ம நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஜியோ ஃபென்சிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஜியோ ஃபென்சிங்கிறது ரெகுலர் ஷெடியூல் இருக்க வெஹிக்கிள்க்கு தான். ஸோ இது பைக்குக்கு தேவைப்படாது. ரெகுலர் ஷெடியூல்ஸ் இருக்க ஒரு வெஹிக்கிள், ஆக்சுவலி கிண்டி டு நுங்கம்பாக்கம் அந்த மாதிரி ஒரு வெஹிக்கிள்ஸ் போதுன்னும் போது அந்த லொக்கேஷன் தவிர்த்து வேறு எங்கேயாவது வெளியே போகும்போது உங்களுக்கு அலர்ட்ஸ் வரும். அதுக்கு தான் ஜியோ ஃபென்சிங். இது வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ அது வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் தான், நமக்கு கிடையாது. ஸோ இவ்வளோ தான். இமோபிலைசர்ன்றது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இமோபிலேஷன் ஆப்ஷன் தேர்ட் ஒன்று இருக்கும். இதில் நீங்கள் ஜஸ்ட் கொடுத்தீங்கன்னா இது கஸ்டமர் ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம், யூசர் ஐடி பாஸ்வேர்டு. ஸோ பாஸ்வேர்டு அவருக்கு தெரியும். சார் பாஸ்வேர்டு ஜஸ்ட் அப்படியே பாஸ்வேர்டு மட்டும் போடுங்க. பாஸ்வேர்டு கொடுத்துருக்காரு. இப்போது ஜஸ்ட் அதை வந்து வெரிஃபை கொடுத்தோன்னா இமோபிலேஷன் இப்படி தான் காட்டும். இப்போ வந்து வெஹிக்கிள் ஆனில் தான் இருக்குது, ஸ்டார்ட் மோடில் தான் இருக்குது. இமோபிலேஷரை ஆக்டிவேட் பண்ணணும். ஆக்டிவேட் பண்ணோன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகக்கூடாது. ஆக்டிவேஷன்ன்றது உங்கள் ஆக்டிவேட்டு ஜஸ்ட் 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணோம். சக்ஸஸ்ஃபுல் வந்ததுக்கப்புறம் நீங்கள் விட்டுருங்க. விட்டுக்கிட்டிங்கன்னா வண்டி அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகும். இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படியே விட்டுருங்க. வண்டி இப்போ ஆஃப் ஆகும். மேக்ஸிமம் 4 to 5 மினிட்ஸில் உங்களுக்கு வண்டி ஆஃப் ஆகும். கண்டிப்பாக ஆகும். ஏன்னா இது சர்வரில் உங்களுக்கு அப்டேட் ஆனதுக்கப்புறம் தான் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆகிடுச்சு. ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ நீங்கள் அகைன் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிராங்க் ஆகாது. கிராங்க் பண்ண முடியாது. நீங்கள் எது பண்ணாலும் உங்களுக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகாது. இவ்வளோதான் சிம்டம். ஆக்சுவலி உங்களுக்கு டேஷ்போர்டு பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளேலாம் வந்துடும். மற்றபடி உங்களுக்கு இன்ஜின் கிராங்க் ஆகாது. இதுதான் சிம்டம்மு. இப்போ வண்டி ஸ்டார்ட் ஆகலை. இப்போ இமோபிலைசர் ஆக்டிவேட்டில் இருக்குது. திருப்பி இப்போ டீஆக்டிவேட் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு இமோபிலைசர் ஆப்ஷன் போய்ட்டு சேம் ஆப்ஷன் தான் தேர்ட் ஒன்று. இமோபிலைசர் கொடுத்துட்டு அதில் பாஸ்வேர்டு. ஸோ இதில் டீஆக்டிவேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ ஆக்டிவேட்டில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது ஆக்டிவேட்னு காட்டும். இப்போ டீஆக்டிவேட்டில் பண்ணணும். நம்ம ஆக்டிவேட்டில் இருக்கிறதுனால தான் வண்டி ஸ்டாப் ஆகலை. ஸ்டாப் இருக்குது. ஸோ ஸ்டார்ட் ஆகலை. ஸோ டீஆக்டிவேட் பண்ணுறோம். டென் செகண்ட் 12 செகண்ட்ஸ் கூட பிடிக்கலாம், தப்பு இல்லை, ஒன்றும் ஆகாது. ஏன்னா இது நெட்வொர்க் இஷ்யூ இருந்துச்சுன்னா உங்களுக்கு சடனாக ஆகாது. ஸோ அதனால் ஒரு 10 செகண்ட்ஸ் 10 to 12 செகண்ட்ஸ் கூட பண்ணலாம், ஹோல்ட் பண்ணலாம். இப்போ அது ஸ்டார்ட் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். 5 மினிட்ஸ் எடுக்கும் மேக்ஸிமம் 5 மினிட்ஸாவது எடுக்கும். இப்போ வண்டி ஆன் ஆகுமா இல்லை இப்போது ஆனும் வண்டி ஸ்டார்ட் ஆகும். இது வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் நமக்கு தெரியணுன்றதுக்காக தான் பல்பு போட்டிருக்கேன். இது செப்பரேட்டு, இது கிடையாது. வெறும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆமாம் இவ்வளோ தான். டிவைஸ்ன்றது இவ்வளோ தான். டிவைஸ் வித் ஒரு ஜாக்கு, இதுக்கு ஒரிஜினல் ஹார்னஸ் வரும், தென் வித் ஒரு ரிலே. 4 பின் ரிலே பார்த்தீங்கன்னா இந்த ரிலே இருந்தால் தான் கட் ஆஃப் பண்ண முடியும். இமோபிலைசர் ஒர்க் பண்ணணும். அவ்வளோதான் சார். இது ஆக்சுவலி இமோபிலைசரில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் வெஹிக்கிள். இப்போ ஆன் ரோடு வந்துடுச்சு வெஹிக்கிள். அதில் அட்ரஸோடு வந்துடுச்சு. இப்போ எங்கே இருக்குது நம்ம அட்ரஸ், எந்த அட்ரஸோடு வந்துடுச்சு. இது வெஹிக்கிளோட கரண்ட் லொக்கேஷன் வந்துடும். தென் இதை வந்து நீங்கள் ஜூம் இன் பண்ணிக்கலாம். ஜூம் இன் பண்ணோன்னா நமக்கு எக்ஸாக்டாக வரும். எக்ஸாக்டாக வரும் லொக்கேஷன். இது வந்து நம்ம லொக்கேஷன் ஆக்சுவலி இது காட்டும். தென் பார்த்தீங்கன்னா நேவிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வெஹிக்கிள் இருக்க இடத்துல, அதாவது நம்ம இருக்க இடத்துக்கு வேறு யாருக்காவது நேவிகேட் பண்ணணும், ரூட் சொல்லணும்னா ஜஸ்ட் நேவிகேட்டிவ் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் நேவிகேட் பண்ணிக்கலாம். தென் ஷேர் பண்ணிங்க. இந்த லொக்கேஷன் யாருக்காவது வேணும்னா நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இருக்கு பாருங்க. ஓகே. வாட்ஸ்அப்பில் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். அதுவும் ப்ராப்ளம் இல்லை, அதுவும் பண்ணிக்கலாம். தென் இப்போது ஐடியல் மோடில் ஆனில் இருக்குது இன்ஜின். ஸோ இது ஆனில் இருக்குது. ஓகே. இப்போ இக்னிஷன் ஆஃப் பண்ணுறேன். இக்னிஷன் ஆஃப் பண்ணனா உங்களுக்கு இது ஆஃப்னு வந்துடும். இங்கே ஸ்டாப்டு வரும். ஆக்சுவலி எப்போ நீங்கள் கீ இன்செர்ட் பண்ணியிருக்கீங்களோ அப்போல்லாம் ஐடியல் வந்துடும் இதில். ஓகே ப்ரோ. ஓகே. ஆஃப் வரும். வந்துடுச்சு. இது வந்து 5 செகண்ட்ஸ் வந்துடுச்சு. அவ்வளோதான்.
ஆக்சுவலி வெஹிக்கிள் இப்போது ஆன் ரோடு இருக்குது. இப்போ ட்ரையல் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது கொடுத்தோன்னா ப்ளே பேக்குன்றது ஓகே. வண்டியோட ஸ்டேட்டஸ், வண்டி எப்போலாம் எங்கே போயிருக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட் அண்ட் டைமோட இன்றைக்கி எங்கே போயிருக்கோம் ஏன்னா இன்றைக்கி தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ 9th இன்றைக்கி டேட் மட்டும் தான் இருக்குது. வண்டி இன்னும் மூவ் பண்ணலை எங்கேயுமே. ஓகே. மூவ் பண்ணியிருந்தோன்னா உங்களுக்கு இந்த ரிப்போர்ட்ஸில் இங்கே வந்துடும். ஜஸ்ட் வண்டி மினிமம் 1 கிலோமீட்டர் போனால் கூட உங்களுக்கு இதில் வந்துடும் எல்லாமே. ஓகே. ஜஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா இதில் டேட் அண்ட் டைம் கொடுத்து செக் பண்ணிக்கலாம். ஓகே. எந்த டேட் கொடுக்குறீங்களோ அந்த டேட்லேருந்து இது உங்களுக்கு ப்ளே பேக் ஆகும். ப்ளே பேக் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் விசிஆர் மாதிரி தான். ப்ளே பேக் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த மேப்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஹிக்கிள் வந்து அந்த லோகோ மூவ் ஆகிட்டே இருக்கும். ஓகே. ஸோ வண்டி எங்கெல்லாம் போய் வந்ததுன்றது உங்களுக்கு ஓவரால் வந்துடும். கிலோமீட்டர்ஸும் உங்களுக்கு கால்குலேட் ஆகும். ஓகே ப்ரோ. ஸோ ப்ரொஃபஷனல்ஸ் கம்ப்ளீட்டாக இந்த மூவ் ஆப்பை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதை பார்த்துருப்பீங்க. நாங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஒயரிங் அண்ட் இன்ஸ்டாலேஷன் எல்லாமே ப்ரொஃபஷனல்ஸ் பண்ணுறது தான் அட்வைசபிள். ஒன்ஸ் இந்த இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த டிவைஸ் தண்ணிப்படாத மாதிரியும் நம்ம இதை பிளேஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேர்டு பைக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபேரிங் உள்ள வைப்பாங்க. அண்ட் தென் நேக்டு பைக்ஸ் அது வந்து சீட்டு கீழே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிவைஸோட பிரைஸ் 3999 3999 ரூபாய். ஜிபிஎஸ் டிவைஸ்க்கான எல்லா டவுட்டும் உங்களுக்கு கிளாரிஃபை ஆயிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த டிவைஸ் நீங்க வாங்கணும் அப்படின்னா வந்து நம்மளோட ஷாப்போட அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நேரா வந்து நீங்க வாங்கிக்கலாம். அப்படி நேரா வர முடியாதவங்க இன்ஸ்டாகிராம் மூலமா நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பைக் சம்பந்தப்பட்ட எந்த டவுட்டா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை நாங்க கிளாரிஃபை பண்றதை பார்க்கறதுக்கு எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க.